இ-காமர்ஸ் ரிலேட்டடா இவ்வளோ பேசுற, இவ்வளோ வீடியோஸ் போடுற. நீ என்னதான் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்க? இந்த ஒரு கொஸ்டின் எல்லாருமே என்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? அத தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். நாங்க இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல எங்களுக்கு ஹிட்டான ப்ராடக்ட் பத்தி தான் சொல்லப் போறேன். அது வேற எதுவும் இல்ல. என்னோட கையில இருக்க இந்த ப்ராடக்ட் தான். என்னோட கையில இருக்க இந்த ப்ராடக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து மெர்மெய்ட் பென் சொல்லுவாங்க. இத வந்து ஓப்பன் பண்ணா நமக்கு வந்து பென் டைப்ல இருக்கும். எழுதிக்கலாம். நார்மல் பென் தான். வெளிய இருக்கிற இந்த அப்பியரன்ஸ் மட்டும் மெர்மெய்ட்ல இருக்கும். பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இத பார்க்கும்போது நெறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்காக ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு மீஷோல பண்ணோம். மீஷோல எக்கச்சக்க ஆர்டர்ஸ் இது கம்ப்ளீட்டா பண்ணோம்ல. அடுத்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதுக்குமே நெறைய ஆர்டர்ஸ் வந்தது. நாங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக குடுத்துருந்தோம். பேக் ஆஃப் 12, பேக் ஆஃப் 24 அந்த மாரி குடுத்துட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு பிரச்சனை வர வரைக்கும் என்னன்னா, ஸ்டாக் இல்ல அப்போ. நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பிரச்சனை, ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது பிரச்சனை. எல்லாம் பண்ணி ஆர்டர் வர ஆரம்பிச்சதுன்னா, அந்த ஸ்டாக்கை மெயின்டெயின் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சப்ளையர்ட்ட கேட்கும்போது இல்லைன்ட்டு சொல்லிடுவாங்க. ஸ்டாக் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரதுக்கு 1 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து ஜீரோ பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அது மறுபடியும் மேலே வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 24 அந்த மாதிரி நிறைய அனுப்பும்போது ஏதோ ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் அதில் மேபி இது லூஸாக இருக்கலாம், மூடி சரியாக இருக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூனாலே கஸ்டமர் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சது. மெயின் ரீசன் என்னென்னா, ஸ்டாக் வந்து அடிக்கடி கிடைக்காதனால தான் இந்த ப்ராடக்ட் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போவுமே நாங்கள் வந்து ஸ்டேஷ்னரி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேஷ்னரி இல்லாமல் வேறு 5 கேட்டகரிஸும் பண்ணிகிட்ருக்கோம். 150 ப்ளஸ் லிஸ்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே வந்து லிஸ்டிங்ஸ் இருக்கும். 150 ப்ளஸ் லிஸ்டிங்லேயுமே ஆர்டர் வருதானா இல்லை, ஒரு 10 லிஸ்டிங்லேருந்து எங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் வரும். அந்த 10 கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அந்த 150 வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். இ-காமர்ஸோட ஸ்ட்ரக்சரே அதான். நமக்கான ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஹிட்டான ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ஃபெயிலான ப்ராடக்ட்ஸை பற்றியுமே நான் வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள்